இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஒதுக்கி தள்ளப்படல், ரிஜெக்ஷன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மனிதனுக்கு மிக வேதனையான ஒன்று மற்றவர்களால் நாம் புறக்கணிக்கப்படுவது. யாருமே நம்மை கவனிக்காமலும் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாமல் போனால் அது தாங்கிக் கொள்ள முடியாத துயரமாக இருக்கிறது. நம்மை எதிர்த்து 4 வார்த்தை பேசினால் கூட மனம் சமாதானம் அடைந்து விடுகிறது. ஆனால் நம்மை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல், பார்த்தும் பார்க்காமல், கவனித்தும் கவனிக்காமல், கேட்டும் கேட்காமல் நம்மை அப்படியே ஒதுக்கி தள்ளிவிடுவார்களானால் அது வேலை ஸ்தலமோ குடும்பமோ சபையோ எல்லா இடத்திலும் நமக்கு அது மிக வருத்தமாக இருக்கிறது. அந்த வருத்தம் நாளுக்கு நாள் நம்மை கொன்று ஓடுகிறது. நம்மை நடுங்க வைத்து திகைக்க வைத்து அர்த்தமே இல்லாத ஒரு மனநிலைமைக்குள்ளே நம்மை தள்ளிவிடும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போதும், மனுஷரால் தள்ளப்பட்டதாய். மனுஷனால் தள்ளப்பட்டது யார் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவகுமாரனாக இரட்சகராக இந்த உலகத்தில் வந்த அவரை இந்த உலகம் வேண்டாம் என்றே தள்ளியது. ஊர் எல்லையில் வந்து அவரை பார்த்து இந்த ஊருக்குள் வர வேண்டாம் என்று தள்ளினார்கள். மலை உச்சிக்கு அழைத்து சென்று அவரை கீழே தள்ள பார்த்தார்கள். பல சூழ்நிலைகளிலே அவரை வேண்டாம் என்றே உலகம் தள்ளியது. மனுஷரால் தள்ளப்பட்டார், அரசாங்கத்தால் தள்ளப்பட்டார், ஜெப ஆலயங்களால் தள்ளப்பட்டார், வேத பாரகர்களால் தள்ளப்பட்டார், பரிசேயர்களால் தள்ளப்பட்டார். Totally a rejected personality our Jesus Christ was. முழுவதுமாக வேண்டாம் என்று தள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அவரை போலவே தள்ளப்படுவோம். உலகம் நம்மை எப்பொழுதும் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், சத்தியத்தை சொன்னதுனாலே எல்லாரும் என்னை அங்கீகரிக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. சத்தியத்தை சொன்னதுனாலே நான் சத்துருவாய் போய்விட்டேனோ என்று கேட்கிறார். உலகம் நம்முடைய நேர்மைக்கு அங்கீகாரம் தராது. நம்முடைய உத்தமத்துக்கு உலகம் உதவி செய்யாது. மாறாக குற்றம் சாட்டப்படுவோம், தள்ளப்படுவோம். ஆகையினால் அருமையானவர்களே, குடும்பத்தில் தள்ளப்பட்டாலோ, வேலை ஸ்தலத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டாலோ, மனம் சோர்ந்து போகாதபடி தள்ளி வைக்கப்பட்டால் அவரையே நினைத்துக் கொள்வோம். நம்முடைய தேவனைத்தான் நான் நினைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர மனம் உடைந்து சோர்ந்து போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்கள் மத்தியிலே சோர்ந்து போகும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாக இன ஜனங்களுடைய கதவு அடைக்கப்பட்டு விட்டது. பெற்றவருடைய வாசலே உங்களுக்கு அடைக்கப்பட்டு போகிறது. நண்பருடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. பல வழிகள் அடைக்கப்பட்டு விட்டது. சூழ்நிலைகள் உங்களை போ என்று அழைக்கிறது, சொல்லுகிறது. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, பல விதத்தில் நெருக்கப்பட்டு வேண்டாம் என்று தள்ளப்படுகிற நிலைமையிலே செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், உன்னை வேண்டாம் என்று தள்ளுவது இயல்பான காரியம் அல்ல.
அது விபரீதமான செயல். உன்னை வேண்டாம் என்று வெளியே தள்ளுவது பொறுத்து கொள்ள முடியாத செயல். நீ வர வேண்டாம் என்று உனக்கு ஆணையிடுவது சகிக்க முடியாத ஒரு வேதனை. ஆனாலும் வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நினைப்போம். விபரீதங்களை சகித்த நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வேண்டாம் என்று தள்ளப்பட்ட தேவன், புறக்கணிக்கப்பட்ட இரட்சகர், எங்கள் எல்லைகளை விட்டு போங்கள் என்று துரத்தப்பட்ட இயேசு, அவரையே நினைத்து அவருக்கு இவ்விதமாக இருக்குமானால் நாம் எம்மாத்திரம் என்று எண்ணி அவருடைய முகத்தை பார்த்து நாம் சமாதானம் அடைய வேண்டும். பிரியமானவர்களே, எதற்காக நம்மை வேண்டாம் என்று சொன்னார்கள்? சத்தியத்தை சொன்னதினாலே வேண்டாம் என்று சொன்னார்களா? நீதியாய் நடந்தது நிமித்தம் நமக்கு இந்த எதிர்ப்பு உண்டாயிருக்கிறதா? உத்தமர்களாய் நடந்ததினாலே நம்மை வேண்டாம் என்று தள்ளி இருக்கிறார்களா? நீங்க பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, கெட்ட குமாரன் தனித்து விடப்பட்டான் அந்நிய தேசத்தில். யார் காரணம்? எல்லாரும் என்னை விட்டு ஓடி போறார்கள் என்று அவன் சொல்லுகிறான். நண்பர்கள் போய்விட்டார்கள், உற்றார் உறவினர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? அவன் செய்த பாவம். அவன் தான் தேவனை விட்டு தூரமாய் போய் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். அவன் சொல்ல முடியாது, என்னை புறக்கணித்து விட்டார்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் புறக்கணிப்பின் வாசலை திறந்தவனே அவன்தான். என்னை கேட்கும் அருமையான தேவ பிள்ளையே, நீயே உன்னை தனிமைப்படுத்திக் கொண்டாயா? உன் பாவமே உன்னை துரத்தி தனிமைப்படுத்தி இருக்கிறதா? அப்படியானால் நீ இந்த வசனத்தில் ஆறுதல் தேடாதபடி நீ மனம் திரும்பு, தேவ சமூகத்துக்கு வா. நீதானே உன்னையே தூக்கி எறிந்து விட்டாய். ஆகவே தேவ சமூகத்துக்கு நீ வர வேண்டும். ஆறாவது ஒரு கேள்வி, அவன் தனித்து இருக்கிறான், அந்நிய தேசத்திலே தனிமையாக இருக்கிறான், கண்ணீரோடு இருக்கிறான். வேதம் சொல்கிறது, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, இங்குதான் ஒரு கேள்வி. அவனுக்கு ஒரு சாதாரண மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட அன்பு காட்ட மனித நேயம் தூரமாய் போனது என்ன? அவனுக்கு ஆதரவு காட்ட முடியாதபடி எல்லா ஜனங்களும் விலகி போனது அவருடைய குற்றம் இல்லையா? இன்றைக்கு திருச்சபையானது அவன் கெட்ட குமாரன், அவன் தூரமாய் போயிருக்கிறான் என்று குற்றம் சாட்டுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அந்த கெட்ட குமாரனையும் அணைத்து கொண்டு வரும்படியாக திருச்சபை வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். அவன் நரகத்துக்கு போகிறவன், அவன் மீட்டெடுக்கப்பட முடியாதவன், அவன் பொல்லாதவன், அவன் விபச்சாரக்காரன், அவன் குடிகாரன் என்று முத்திரை குத்தி அவனை தூர எறிவதற்கல்ல திருச்சபைகளை கர்த்தர் உண்டு பண்ணினது. வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே என்னை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அந்த கெட்ட குமாரனுக்கு ஆதரவு காட்டினால் கர்த்தர் குற்றம் என்று சொல்லிவிடுவாரா? மனித நேயத்தை காட்டாதது சமுதாயத்தின் குற்றம், ஆனால் அவன் செய்தது பாவம். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் பாவம் செய்யாமல் இருக்கலாம் இன்றைக்கு கெட்ட குமாரனை போல. ஆனால் அந்த சமுதாயத்தை போல மனித நேயம் காட்டாதவர்களாக இருக்கிறோமா? தள்ளப்பட்டவர்களை சேர்க்காமல் இருக்கிறோமா? ஒடுங்கி போனவர்களுக்கு ஆதரவு தராமலே இருக்கிறோமா? அழுகிறவர்களை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்கக்கூட முடியாதபடி இருக்கிறோமா? கண்ணீரை துடைக்க நம்ம கரங்களுக்கு வலுவில்லாமல் போகலாம், ஏன் அழுகிறாய் என்று கேட்பதற்கு உதட்டுக்கு கூட வலுவற்று போய்விட்டதா? ஏன் நாம் கேட்காமல் இருக்கிறோம்? ஏன் மற்றவர்களை குறித்து பாரமற்ற ஒரு சபையாக இருக்கிறோம்? பிரியமானவர்களே, பாவிகளும் அக்கிரமக்காரர்களும் நரகத்துக்கு போவான்னு சொல்வதற்கு கர்த்தர் அழைக்கவில்லை. அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி மீட்டெடுக்கும்படியாகவே தேவாதி தேவன் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாளில் உங்கள் மத்தியிலே ஒரு மனிதனை குறித்து நான் சொல்லுகிறேன். அவன் எவ்விதமாக ஒரு சூழ்நிலையில் தனித்து விடப்பட்டான் என்பதை சொல்வதற்குத்தான் முன்னுரையாக இதை சொன்னேன். பிரியமானவர்களே, உலக வரலாற்றிலிருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒத்துக்கொள்ளாத கொள்கை உடையவன் அவன்.
காரல் மார்க்ஸ், ஜெர்மன் நாட்டு சிந்தனையாளர், கம்யூனிச தத்துவத்தின் தந்தை. அவருடைய மனைவி பேர் ஜென்னி மார்க்ஸ். ஜென்னி மார்க்ஸ் சொல்லுகிறாள், எனக்கு முதல் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை தூங்க வைப்பதற்கு தொட்டில் இல்லை. என் இரண்டாவது குழந்தை பிறந்திருக்கும் பொழுது என் மூத்த குழந்தையை அடக்கம் பண்ணுவதற்கு சவ பெட்டி இல்லை. இதுதான் காரல் மார்க்சினுடைய கண்ணீரின் சரித்திரம். காரல் மார்க்சிடம் ஜென்னி மார்க்சிடம் கேள்வி கேட்கிறார்கள், இன்னொரு பிறவி என்று உனக்கு இருக்குமானால் நீ அதை விரும்புவாயா? உலகத்தில் மனிதனாக மறுபடியும் பிறப்பாயா என்று கேட்கும்போது ஜென்னி காரல் மார்க்ஸ் சொன்ன பதில், நாங்கள் மறுபடியும் பிறக்க ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் நிச்சயமாகவே மனிதர்களாக பிறப்போம் என்று. என்ன செய்வீர்கள்? இப்போது செய்கிற இதே வேலையைத்தான் செய்வேன். இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலோ வருங்காலம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். அந்த தொலை நோக்கு என்னை விடாமல் வேலை செய்ய சொல்கிறதே தவிர முடிவை நான் தேட மாட்டேன் என்றார். ஒரு கம்யூனிஸ்ட்வாதிக்கு தோல்விக்கு மேல் தோல்வி, துயரத்துக்கு மேல் துயரம். ஆனால் என் வாழ்நாளை முடித்து விட மாட்டேன். இன்னொரு வாழ்நாள் கிடைக்குமானாலும் அதையிலும் நான் வாழ்ந்து நான் என்னுடைய கொள்கைக்காக ஜீவிப்பேன் என்று சொன்னாரே. என் கிறிஸ்தவ சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நான் ஏன் பிறந்தேன் என்று பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் இந்த பிறப்பினுடைய உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நோக்கத்தை ஏன் அறிந்து கொள்ளாமலே நாம் இருக்கிறோம்? அருமையானவர்களே, பிரியமானவர்களே, இலக்கு என்பது தேவை. இன்றைக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஒரு தொலை நோக்கு இருக்க வேண்டும். பரிசுத்த பவுல் ஒரு தொலைநோக்கை சொல்லுகிறான் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், வருத்தங்கள் உங்களை தூர தள்ளிவிடக்கூடாது. தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்கிறது. அது பந்தய பொருளாக அந்த இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கின்ற பவுலுக்கு பிரச்சனை இல்லையா? சிறைச்சாலை சந்திக்கவில்லையா? அரசாங்க கட்டளைகள் விரோதமாக எழும்பவில்லையா? பசி தாகத்தில் இருக்கவில்லையா? நிர்வாணத்திலே பவுல் இல்லையா? கள்ள சகோதரர்களால் துன்பப்படவில்லையா? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவன் சொல்கிறான், என் இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று. என் பிரியமான தேவ பிள்ளையே, ஏன் மனம் சோர்ந்து போய் விடுகிறீர்கள்? கொஞ்சம் பிரச்சனை வந்தால் நான் ஜெபம் பண்ண முடியாது, என்னாலே வேதம் வாசிக்க முடியாது, இனி நான் சபைக்கு வர மாட்டேன். ஏன் இந்த மனச்சோர்வுகள்? இங்கே ஒரு மனிதனுடைய பின்னணியை உங்களுக்கு சொல்லி அந்த பரிதாபமான சரித்திரத்திலிருந்து ஒரு உண்மையை அறிந்து கொள்ள ஆவியான உதவி செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே இருந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரியமானவர்களே, மிகுந்த மன உளைச்சல் உள்ளவனாக ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்டான் என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த தற்கொலை செய்தவருடைய வரலாற்றை நாம் பார்த்தோமானால் இது யார்? இந்த தற்கொலை செய்தவன் யார்? அவனை குறித்து வேகமாக குறிப்பு எழுதப்படுமானால் அப்போஸ்தலனாகிய யூதாஸ், தேவனுடைய 12 சீஷர்களில் ஒருவன், அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தவன், இன ஜனங்களையும் தாயின் தகப்பனையும் விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தவன், இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை 3 வருஷம் கற்றவன். இதுதான் நம்முடைய வரலாறு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம். இதனுடைய முடிவு என்ன? நான்கு கொண்டு செத்தான். ஏன் இவ்வளவு அருமையாக ஆரம்பித்த வாழ்க்கை, இவ்வளவு கம்பீரமாய் தொடங்கிய வரலாறு இவ்வளவு பரிதாபமாக முடிந்து போக காரணம் என்ன? ஏன் அவன் அப்படி முடித்து விட்டான்? அருமையானவர்களே, யூதாஸ் காட்டி கொடுத்தான் என்று நாம் சொல்லுவோம்.
ஆனால் அதோடு நம்முடைய ஆராய்ச்சி நின்று விடக்கூடாது. அவனுடைய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்கிறது என்பதை அறிய வேண்டும். ஏன் அவன் தற்கொலை செய்தான்? ஒரு தேவ மனிதன் ஏன் இப்படி கெட்டு போனான்? உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரை விட யூதாஸ் தான் கெட்டவன் என்று வேதம் சொல்லவில்லை. He was not an isolated sinner. அவன் மாத்திரம் தனித்து போடப்பட்ட ஒரு பாவி அல்ல, அவனை விட மோசமான பாவிகள் உண்டு. ஏன் அவன் தற்கொலை செய்ய போனான்? வேதம் சொல்கிறது 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினாலே நான் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். எங்களுக்கு என்ன, அது உன்பாடு. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பிறகு அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட உடனேயே யூதாசுடைய மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஐயோ, மனசாட்சி நெருக்குகிறது. மனம் காட்டி கொடுத்தது மனசாட்சி அவனை நெருக்குகிறது. மனம் 30 வெள்ளிக்காசு எடுத்தது, மனசாட்சி 30 வெள்ளிக்காசை தூர எரிந்தது. அவனுடைய உள்ளத்திலே ஒரு போராட்டம். அவன் அந்த போராட்டத்தோடு அவன் போகிறான். யார் 30 வெள்ளிக்காசை கொடுத்தாரோ அவரிடத்தில் போய், எனக்கு சங்கடமாய் இருக்கிறது, நான் கர்த்தரை காட்டி கொடுத்தேன். இன்னும் கூடுதலாக சொல்கிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், நான் பாவம் செய்தேன். பாவத்தை உணர்ந்தான். பாவத்தை உணர்வது மாத்திரம் போதாது. நம்ம அநேகர் சொல்கிறார்கள், நான் பாவிதான், நான் பாவிதான், நான் நோயாளி என்று சொல்வதனால் நீ குணமடைய மாட்டாய், என்னுடைய வியாதி மிக கொடுமை என்று சொல்வதனாலே உனக்கு சுகம் கிடைக்காது. வியாதிக்கு பரிகாரம் தேட வேண்டாமா? பாவி என்று சொல்வதிலே என்ன இருக்கிறது? பாவத்தின் பரிகாரமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தேட வேண்டாமா? இவன் குற்றத்தை உணர்ந்தவன், பாவத்தை உணர்ந்தவன். ஆனால் இப்போ சங்கடமான நிலையில் ஏன் இருக்கிறான் தெரியுமா? அவன் காதிலே ஒரு வார்த்தை விழுகிறது. அது என்ன வார்த்தை? அது உன்பாடு. இதுவரைக்கும் தோழமை காட்டிக்கொடு, உனக்கு நான் உதவி செய்வேன், காட்டிக்கொடு, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், காட்டி கொடுத்து விடு, நான் உனக்கு நண்பர்களாக இருப்போம். உறவுகள் முடிந்தன. உலகம் கைவிட்டது, மாம்சம் கைவிட்டு வெகு தூரம் போய்விட்டது. கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள அநியாய உறவுகள் நெருக்கமான நேரத்தில் நம்மை பழி வாங்கிவிடும். ஆகையினால் அருமையானவர்களே, வசனத்துக்கு விரோதமான சிநேகம், வசனத்துக்கு விரோதமான உறவுகள் கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது. வசனத்துக்கு விரோதமான காரியத்தில் போனான். இப்போது மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளாய் தள்ளப்பட்டான். காட்டி கொடுத்தது ஒரு மன உளைச்சல். இயேசு மரணாக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டது ஒரு மன உளைச்சல். இவை எல்லாவற்றையும் விட ஒரு மன உளைச்சல். அவன் தனித்து விடப்பட்டான். இவன் ரிஜெக்டட். எந்த இடத்திலே அவன் ஆதரவை தேடினானோ, எங்கு அவனை தேற்றுவார்கள் எண்ணினார்களோ, அவர் சொல்கிறார்கள், அது உன்பாடு. அப்போது நான் உணர்கிறான், இந்த உலகம் என்னை கரை சேர்க்காது, இந்த நட்புகள் எல்லாம் என்னை கைவிட்டு விடும். இந்த மன உளைச்சல் தான் அவரை அதிகமாக பாதித்தது. 3ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரிடத்திற்கு மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, ஆகவே அவன் கையில் எடுத்த காசை கூட அவனால் வைத்திருக்க முடியவில்லை. என்ன தருவீர்கள் வாங்கின காசை கூட வைத்திருக்க முடியவில்லை. அவ்வளவு மன உளைச்சல், அவ்வளவு வேதனை. அழாதே என்று சொல்வதற்கு வல்லமை உள்ள உதடுகள் காத்திருக்கின்றன. பேதுருவை உற்று பார்த்து அவன் மனம் கசந்து அழும்போது அவனை ஆறுதல்படுத்திய கண்கள் இன்னும் இருக்கின்றன. இன்னும் அது முடிவரவில்லை. ஆனால் யூதாஸ் அந்த கண்களை தேடவில்லை. யூதாஸ் அந்த வார்த்தையை தேடவில்லை. இயேசுவிடத்தில் தான் ஓடி போயிருக்க வேண்டும். இயேசுவே, உம்மை நான் காட்டி கொடுத்தேன்,
நான் பாவம் செய்தேன் என்று பாவ பரிகாரத்தை தேட வேண்டிய அவன் மன உளைச்சலினாலே எல்லாரும் தன்னை கைவிட்டு விட்டார்கள். இயேசுவும் அவனை ஒரு முறை போக சொல்லிவிட்டார். திருவிருந்து வேளையில் அப்பத்தை எடுத்து கையில் கொடுத்து சீக்கிரமாய்ப்போ. அங்கும் அவன் விரட்டப்பட்டு விட்டான். அவனுடைய எண்ணம், என்னை இங்கேயும் துரத்தி விட்டார்கள். ஆண்டவர் துரத்தவில்லை, அவனை போய்விட்டான். இங்கேயும் அவர்கள் உண்பாடு என்று சொல்லிவிட்டார்கள். எல்லா இடத்திலும் கைவிடப்பட்ட நிலைமை. ஆகினால் ஒரே ஒரு வழி இருந்தது, நான் சாக போகிறேன், நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று அவன் தற்கொலை செய்து கொண்டான். பிரியமானவர்களே, டெக்கான் கிரானிக்கல் 2 தினங்களுக்கு முன்பு இந்த செய்தி வந்தது. சென்னை பட்டணத்தினுடைய காவல்துறை கொடுத்திருக்கிற புள்ளி விவரம், இந்த 8 மாதங்கள் 2010 ஆண்டு கடந்து போன 8 மாதங்களில் 837 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். 837. இதிலே 557 பேர் ஆண்கள். பெண்களை விட ஆண்கள் அதிக தற்கொலை செய்கிறார்கள். காரணம் என்னவென்றால் மென்டல் ஸ்ட்ரெஸ், மனதிலே அதிக உளைச்சல். அவளுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாததினாலே வேலையில் உள்ள பளு, குடும்பத்தில் உள்ள நெருக்கம், பண பிரச்சனை, இவை எல்லாம் ஆண்களை மிக மனம் உடைய செய்து அவர்கள் தற்கொலைக்கு போய்விடுகிறார்கள். என்னுடைய ஆராய்ச்சி ஆணா பெண்ணா என்பதல்ல, மன உளைச்சல் எவ்விதமாக பாதிக்கிறது, அது இந்த நாட்களில் ஆண்களை அதிகமாக பாதிக்கிறது என்று புள்ளி விவரம் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த மன உளைச்சல் தான் கடவுளை தேடாதபடி தங்கள் வாழ்க்கைக்கு தாங்களே முடிவை தேட வந்து அந்த முடிவு கிடைக்காதனாலே வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். இப்படித்தான் இன்றைக்கு தள்ளப்படுகிற நிலைமையில் மனிதன் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மனநிலையை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். யாராவது அப்படி இருந்தால், என்னை ஒருவரும் சிநேகிக்கவில்லை, என்னை கண்டாலே ஒருவருக்கும் பிடிக்காது, நான் ஏன் தான் வாழுகிறேனோ, இதை சொல்லாதீர்கள். இது சாத்தானுடைய வார்த்தைகள். ஒருபோது இதை சொல்லாதீர்கள். இதை சொல்வதனாலே மற்றவருடைய பரிதாபம் உங்களுக்கு உண்டாகும் என்று எண்ணி சொல்லாதீர்கள். உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு, அவர் மீது உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்களை விசாரிக்க ஒரு கர்த்தர் உண்டு, ஆகையினால் ஒருவரும் இல்லை, என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி மன உளைச்சல் அடைந்து எல்லாரும் கைவிட்டார்கள். இந்த ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன், ஒதுக்கி தள்ளப்படுகிற ஆவி உங்களுக்குள் பிரவேசிக்குமானால் நீங்கள் வாழ்க்கையின் ஓரத்துக்கே போய்விடுவீர்கள். ஆகையினால் இந்த காலை வேளையில் இந்த ஆவி இன்றைக்கு அதிகமாய் வேலை செய்கிறபடியினாலும் அநேகர் தற்கொலை செய்ய வேண்டிய எண்ணத்துக்கு தள்ளப்படுகிறதுனாலும் இந்த காலை வேளை ஆவியானவர் இந்த செய்தியை கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, தள்ளப்படுகிற நம்மை நாமே தள்ளி விடுகிறோம். கிறிஸ்துவின் சமூகத்தை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு நம்மை நாமே தள்ளி கொண்டே போகிறோம். பிறகு சொல்கிறோம், தள்ளப்பட்டு விட்டோம், தள்ளப்பட்டு விட்டோம் என்று. இது திடீரென்று நடக்காது. அவனுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தது என்று பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அருமையானவர்களே, திருவிருந்து என்பது சிலுவையை பற்றிய ஒரு படப்பிடிப்பு. சிலுவையை குறித்த ஒரு காட்சியை தான் ஆண்டவர் கொண்டு வருகிறார். தன் மரணத்தையும் தன் வருகையும் குறித்து அவர் பேசும்போது அந்த நேரத்தில் மகா மேன்மையான ஆவிக்குரிய காரியத்தை தம்முடைய சீஷனுக்கு கர்த்தர் காட்டும் பொழுது இவனுக்குள்ளே சாத்தான் பிரவேசித்தான். திருவிருந்து வேளையிலே யூதாசுக்குள்ளே சாத்தான் பிரவேசித்தான். பிரியமானவர், எவ்வளவு பரிதாபமான, ஏதோ ஒரு குடிவெறியிலே இருக்கும்போது சாத்தான் பிரவேசிக்கவில்லை, அக்கிரமம் செய்து கொண்டிருக்கும் போது சாத்தான் பிரவேசிக்கவில்லை. திருவிருந்து ஆயத்தமாகிற வேளையிலே அவனுக்குள் சாத்தான் பிரவேசித்தான்.
என் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆலய கட்டடம் நமக்கு பாதுகாப்பான இடம் அல்ல. ஆலய கட்டடத்தில் இருந்து கொண்டே சாத்தானுக்கு இடம் கொடுக்கலாம். ஆகையினாலே எங்கே இருக்கிறோம் என்றல்ல, யாரோடு இருக்கிறோம். அவன் கிறிஸ்து அங்கே இருந்தும் அவன் கிறிஸ்துவோடு இல்லை. அவன் வேறு சிந்தனை உள்ளவனாக இருந்தான். அவனுடைய சிந்தனை கிறிஸ்துவை பற்றுகிற சிந்தனை அல்ல. என் பிரியமான சகோதரனே சகோதரியே, பல வருஷங்களாக இந்த ஆராதனைக்கு வரலாம், பல வருஷங்களாக இருக்கலாம். உங்க சிந்தனை எப்படி இருக்கிறது அருமையான பிள்ளை? கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை சுமக்கிறவளாக இருக்கிறோமா? யூதாஸ் கிறிஸ்துவின் சிந்தையை சுமக்கவில்லை. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவன் நினைவு வேறாக இருந்தது. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற அப்பம், பிற்கப்படுகிற என் சரீரம், அவனுக்கு அது தூரமாக இருந்தது. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தம், அது அவனுக்கு தூரமாக இருந்தது. சிலுவைக்கு அவன் தன்னை தூரமாக்கினான், தனித்து விடப்பட்டான். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் வாக்குத்தத்தங்களை மாத்திரமே சுதந்திரித்துக் கொண்டு கிறிஸ்துவின் சிலுவைக்கு நாம் பகைவர்களாக ஜீவித்தால் பரிதாபமான மக்களாக இருப்போம். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று கண்ணீரோடு உங்களோடு சொல்லுகிறேன் என்றார் பரிசுத்த பவுல். இயேசுவை நேசித்து அவருடைய சிலுவையை பகைத்தது யார் என்றால் இந்த யூதாஸ் காரியத்து தான். இயேசுவோடு நடந்தான், அவர் சிலுவையை பகைத்தான். அவர் சிலுவைக்கு போகிற சொல்லும் போது அதை அவர் விரும்பாத ஒருவன். பேதுரு கண்டித்தான், திருந்தினான், தன் இதயத்திலே வைத்திருந்தான். சிலுவைக்கு விரோதம் உள்ளவனாகவே அவன் வளர்ந்தான். அருமையானவர்களே, இவ்விதமாக இருந்த அவன் ஆரம்பத்திலேயே கர்த்தரோடு இருக்கும் பொழுதே அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். எப்படி என்றால் சிலுவைக்கு விரோதமாகவே இருந்தான். பிரியமானவர்களே, நீங்கள் சபைக்கு வந்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறீர்கள். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கிறிஸ்துவ நிமித்தமாக உங்களுக்கு பாடுகள் உண்டு என்று சொல்வதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அன்றியும் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் அதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? அதை ஏற்றுக்கொள்வீர்களா? அருமையானவர்களே, இப்படி பாடு, உபத்திரவம், சங்கடம், கண்ணீர், வேர்வை என்று வரும்போது மாத்திரம் ஒதுங்கிக் கொள்வதுதான் யூதாசினுடைய மனநிலைமை. அதுதான் அவனை கிறிஸ்துவை விட்டு வெகு தூரம் பிரித்து கொண்டு போய்விட்டது. ஆம் பிரியமானவர்களே, இவ்விதமாகவே அவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கூட இருந்தும் கிறிஸ்துவனுடைய மைய நோக்கமாகிய சிலுவையை குறித்து ஒரு சரியான பிடிப்பு இல்லாதவனாக இருந்தான். இன்றைக்கும் சபையிலே எங்கு பார்த்தாலும் இம்மைக்கான ஆசீர்வாதத்துக்கு ஏராளமான கூட்டம். இம்மைக்கான ஆசீர்வாதம் அவசியம், ஆனால் அது மாத்திரமல்ல. ஆகையினால் அருமையானவர்களே, நம்முடைய தரிசனம் இம்மைக்கான ஆசீர்வாதமாக இருந்தால் யூதாசு இம்மைக்கான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆட்சி, ரோமருடைய வீழ்ச்சி, இஸ்ரவேலுடைய ஆட்சி, இயேசு கிறிஸ்து எருசலேமை அரசாளுவார், இதுதான் இம்மைக்கான நம்பிக்கை அவன் இருந்தது. பிரியமானவர்களே, இப்போது பார்க்கிறோம் யூதாசை ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இவள் இதை செய்தாள் என்று ஆண்டவர், ஒரு பெண் தன் தலையை பரிமள தைலத்தினால் அபிஷேகம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார். அங்கே யூதாஸ் உட்கார்ந்திருந்தான். இதிலே அவனுக்கு பிடிக்காத வார்த்தை எது? என்னை அடக்கம் பண்ணுவதற்கு. இவரை நம்பி நான் வந்தேன். அருமையானவர்களே, ஒரு கணவனை நம்பி ஒரு மனைவி குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசித்து வருகிறாள். நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு மனைவி சொன்னாள், துக்கமாக இருக்கிறது எனக்கு என்றாள். பொதுவாக திருமணமான எல்லா பெண்களும் சொல்கிற வார்த்தை தான், துக்கமாக இருக்கிறது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் நெருக்குகின்றன என்று. என்னம்மா பிரச்சனை என்றால், காலையில் எழுந்ததும் நான் செத்து விடுவேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்கிறார். என்றைக்கானாலும் புறப்படும் போது நான் திரும்ப வருவேன் என்று எண்ணாத வழியிலே செத்து விடுவேன். அவளுடைய எதிர்காலம் இவன் கரத்தில் இருக்கிறது. இந்த மதிகெட்டவன் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறான், நான் செத்து விடுவேன் என்று.
அவள் நாளோடு ஒவ்வொரு நிமிடமும் அவள் சாகிறாள் இவனுடைய வார்த்தையினாலே. நான் உம்மை நம்பித்தானே வந்தேன், நீ சாகிறேன் சாகிறேன் என்று சொல்கிறதே என்று அவருடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. யூதாஸ் யோசிக்கிறான், நான் உம்மை பின்பற்றி தானே வந்தேன், வீடு வாசல் எல்லாவற்றையும் இழந்து உம்மை பின்பற்றி வருகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் பாடுபடுவேன், என்னை அடிப்பார்கள், என்னை சிலுவையில் அடிப்பார்கள் என்பதை கேட்டு அவர் எரிச்சல் அடைந்தான். ஆனால் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதை அவனாலே நம்ப முடியவில்லை. ஆண்டவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாதபடி ஒரு பகுதி சத்தியத்தை மாத்திரம் அவன் அறிந்து மன உளைச்சலுக்குள்ளானான். விருந்து வீட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனம். யூதாசுடைய மூளை வேலை செய்கிறது. திரும்பவும் பேசுகிறார், இவர் மரிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். இவர் வாழ வேண்டும், இவரோடு சேர்ந்து நானும் வாழ வேண்டும். இவர் ஆட்சியை பிடிக்க வேண்டும், இவரோடு சேர்ந்து நானும் ஆள வேண்டும், இவரோடு வாழ வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இவர் மரித்து போனால் என்னுடைய லட்சியம் என்ன? இவர் மரித்து போனால் என்னுடைய ஆசைகள் எங்கு? விரக்தி அடைந்த பிறகு அவர் அருமையானவர்களே, அவருக்கு எரிச்சல் உண்டாயிற்று. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதுக்கு இன்னொரு கோணத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் 12:4. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து, சீமோனுடைய குமாரனா? வாசிங்க. சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அருமையானவர்களே, வீடு முழுவதும் பரிமள தைலத்தினாலே நிரம்பி இருக்கிறது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அந்த நறுமணத்தினாலே. அந்த நறுமணமே இவனுக்கு வெறுப்பாயிற்று. அந்த நறுமணமே அவனுக்கு பிடிக்கவில்லை. வீடு பரிமள தைலத்தினால் நிரம்பும் போது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அந்த நறுமணத்தில் இவன் விசாரம் அடைந்தான், குற்றம் கண்டுபிடிக்கிறான் அதிலே. ஆம் பிரியமானவர்களே, எப்போது ஒரு மனிதனுக்கு ஒருவரை பிடிக்கவில்லையோ அவருடைய பேச்சு, இதுவரைக்கும் அவருடைய பேச்சு நன்றாக இருக்கும். ஒரு போதகரை பிடிக்கவில்லையா, இவர் என்ன பிரசங்கம் பண்ணுகிறார், என்னையே தாக்கி பேசுகிறார். ஒருவரை பிடிக்கவில்லையா, இவர் என்ன பாட்டு பாடுகிறார், இதை விட கழுதை நன்றாக பாட வேண்டும். நாம் குற்றம் சாட்டுகிறோம். இப்போது பாருங்கள், அந்த நறுமண தைலம் அவனுக்கு வெறுப்பாய் போய்விட்டது. ஏனென்றால் இயேசுவை வெறுக்க ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவது என் பிதாவுக்கு சுகந்த வாசனையாக இருந்தது. ஆனால் யூதாசுக்கோ அது அருவருப்பாக இருந்தது. அதன் அடையாளம் தான் அடக்கத்துக்கு எத்தனமாக இந்த பரிமள தைலம் அவனுக்கு வெறுப்பாய் தெரிந்தது. அப்போதுதான் அவன் தத்துவம் பேசுகிறான். வாசியுங்கள். இதை விற்று இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன? அவன் ஏன் அப்படி சொல்லுகிறான் என்பதை வசனம் விளக்கி சொல்கிறது. வாசியுங்கள். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினால் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியால் இப்படி சொன்னான். ஆகவே இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் உதடு சொல்கிறது. இருதயமோ பொருளாசையில் இருக்கிறது. ஏழை ஏழை என்று வாய் சொல்லும் போது ஆவியானவர் சொல்கிறார், திருடன் திருடன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார். ஆகவே திருடனாக இருந்து கொண்டே இயேசுவுக்கு ஊழியக்காரனாக இருந்தான். இயேசுவுக்கு ஊழியம் செய்வது கனமான ஒரு ஊழியம். ஆனால் ஊழியத்திலேயே திருடர்களும் வந்து விடுவது நாம் இதிலே பார்க்கிறோம். சுயநல நோக்கோடு சொத்து சேர்ப்பதற்காக, தங்கள் புகழ் வளர்ப்பதற்காக இதற்குள்ளே நுழைகிறவும் இருக்கிறார்கள். அப்படித்தான் யூதாசு திருடனாக இருந்தான். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஒரு கேள்வி, இந்த யூதாசை ஏன் கர்த்தர் சேர்த்தார்? கர்த்தர் இவரை சேர்க்கும் போது திருடன் வர வேண்டும் என்று சேர்க்கவில்லை. நல்ல எண்ணத்தோடு தான் கர்த்தர் அவனை சேர்த்தார். அவனும் நல்ல எண்ணத்தோடு வந்தான். நோபல் ஆஸ்பிரேஷன்ஸ், நல்ல நோக்கத்தோடு அவன் வந்தான். அவன் வாழ்க்கையிலே எந்த கெட்ட நோக்கத்தோடும் அவன் ஊழியத்துக்கு வரவில்லை. ஊழியத்துக்கு வரும்போது அவன் பார்க்கிறான், ஒருவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு தலை சாய்க்க இடமில்லை, நரிகளுக்கு குழிகள் உண்டு,
ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, எனக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இது அறிந்துதான் வந்தான். தனக்கு இவரோடு போனால் தங்க இடம் கூட இராது, குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காது என்று அறிந்துதான் வந்தான். ஆகவே இவன் அறியாமல் வரவில்லை, நல்ல நோக்கத்தோடு பாடுபட துன்பப்படத்தான் இவன் வந்தான். ஆனால் காலம் செல்ல செல்ல அவன் இயேசுவை அவனுடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு வந்தது. காரணம் என்ன? அவன் இரட்டை மனதுடையவன். யூதாஸ் இரட்டை மனதுடையவன், இருமனம் கொண்டவன், தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன் என்று வேதம் சொல்கிறார். யூதாசுடைய மிக பரிதாபமான காரியம் இரட்டை மனம். ஒரு மனம் இயேசுவோடு போக சொல்லும், இன்னொரு மனம் இப்படி நடக்கிறதே, இப்படி போகிறாரே, இப்படி பணத்தை வீணாக்குகிறாரே என்று அடுத்ததாக முறுமுறுப்பு, அதிருப்தி, எரிச்சல், இந்த குணங்கள் உள்ளவனாக இருந்தான். இதுதான் அவனை நாள் அடைவிலே கிறிஸ்துவை விட்டு பிரித்து விட்டது. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முறுமுறுப்போடு இருக்கிறீர்களா? அதிருப்தியோடு நீங்கள் சபைக்கு வருகிறீர்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிறீர்களா? அல்லது அதிருப்தியோடே ஜெபம் பண்ணுகிறீர்களா? ஏதோ இந்த மார்க்கத்தில் சேர்ந்து விட்டோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? இந்த சபையிலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம், கடைசி வரைக்கும் இது இருந்து விட்டு போவோம் என்று இருக்கிறீர்களா? வைராக்கியமான ஒரு தீர்மானம் எடுங்கள் அருமையானவர்களே. ஆகவே கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். வாழ்வோ தாழ்வோ என் கர்த்தரோடு இருப்பேன். உயிரோடு இருந்தால் என் கர்த்தருக்காக, மரித்தால் என் கர்த்தரோடு. இதுதான் நல்ல லட்சியம். இப்படி யூதாஸ் இல்லை. இதற்கு மாறாக அவன் அதிருப்தி உள்ள மனிதனாகவே வளர்ந்தான். இன்றைக்கு நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள், ஆனால் உள்ளத்திலே அதிருப்தி. என்ன சபை? ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரசங்கம் கேட்கிறோம், வருகிறோம், ஆவிக்குரிய ஒரு நன்மை இல்லை. இயேசுவை நம்புகிறோம், நம்பாதவன் எங்களை விட நன்றாக இருக்கிறான். கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் 94 வயது வரை வாழ்கிறான். கடவுள் பக்தி உள்ளவன் 46 வயதிலே போய்விட்டான். அதிருப்தி, தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள், இப்படியே சொல்லிக்கொண்டே போவோமானால் கொஞ்ச நாளிலே கர்த்தரை விட்டு விலகி போவோம். என் பிரியமான தேவ பிள்ளையே, திருப்தியாய் இருக்க பழகுங்கள். எதில் திருப்தியா? என் இயேசு எனக்கு போதும், அவரிலே திருப்தியாக. அவர் என்ன தருவார் என்பதல்ல. ஒரு முறை நான் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் நிற்கும்போது ஒரு கணவனை எதிர்பார்த்து மனைவி நிற்கிறாள். அவர் கண்கள் ஆவலாக தேடுகின்றன அந்த பிரயாணிகளுக்கு மத்தியிலே தன் கணவர் எப்படி வருவார் என்று. வந்த உடனேயே மிக ஆவலாக ஓடிப்போனாள். அவர் சொன்னார், நான் உனக்கு ஒன்றுமே வாங்கி வரவில்லை என்று. நான் உனக்கு எதுவுமே இந்த தடவை வாங்கவில்லை. அவள் சொன்ன பதில், நீங்கள் வந்ததே எனக்கு போதும். இயேசுவை பார்த்து, எனக்கு நீர் எதுவுமே தராவிட்டாலும் நீர் எனக்கு போதும் இயேசுவே. That should be our spirit. இதுதான் நம்முடைய வாஞ்சையின் திருப்தியாக இருக்க வேண்டும். இயேசு என்ன தருவார் என்பதல்ல, என் இயேசு தன்னையே எனக்கு தந்திருக்கிறார் என்று அவருக்குள் இருக்கிறது திருப்தி அவனுக்கு இல்லாமல் போய்விட்டது அருமையானவர்களே. அதனாலே அவன் இருதயமானது கிறிஸ்துவுக்கு விரோதமாக கூடாரம் போட்டது. கிறிஸ்துவோடு கூட நடந்தான், அற்புதங்களை நடைபெற்ற இவனும் காரணமாக இருந்தான். பிசாசுகளை துரத்தினான். தேவ வல்லமையினாலே இருதயத்திலே பிசாசுக்கு இடம் கொடுத்தான். தேவனோடு சேர்ந்து பிசாசை துரத்தின நாட்களும் உண்டு, இருதயத்திலே பிசாசை குடியேறப்படின நாட்களும் உண்டு. எவ்வளவு பரிதாபம் பார்த்தீர்களா? ஏனென்ற இரட்டை மனம். ஒரு மனம் கிறிஸ்துவுக்கு, இன்னொரு மனம் பிசாசுக்கு. ஒரு மனதை பாருங்கள், அது கூடாரம் போடுகிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கொஞ்சம் சீக்கிரமாய் வாசி. ஆதியாகமம் 13:12. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோம் பொல்லாத நாடு, அக்கிரமக்காரருடைய ஊர். அதை நோக்கி கூடாரம் போட்டான் லோத்து. லோத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். லோத்தே, இந்த சோதோமை நோக்கி கூடாரம் போட்டாயே என்ன சொல்லுவான்? நான் அங்கேயே போய்விட்டேன்,
நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் கூடாரம் எதை நோக்கி இருக்கிறது? சோதோமை நோக்கி. நம்முடைய இருதயம் எதை நோக்கி கூடாரம் போடுமோ அங்கே சீக்கிரமாய் போய் சேர்ந்து விடுவோம். ஆலயத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம், பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இருதயம் எங்கே கூடாரம் போடுகிறது? அருமையானவர்களே, பரிசுத்தத்தை நோக்கி கூடாரம் போடுகிறதா? விசுவாசத்தை நோக்கி கூடாரம் போடுகிறதா? பரலோகத்தை நோக்கி கூடாரம் போடுகிறதா? மாம்சிகத்தை நோக்கி கூடாரம் போடுகிறதா? பாவ இச்சைகளுக்கு கூடாரம் போடுகிறதோ? இருதயம் எதை நோக்கி கூடாரம் போடுமோ அங்கே சிக்கிக் கொள்வோம். யூதாசனுடைய இருதயமானது உலக மேன்மையை நோக்கி கூடாரம் போட்டது. உலக நன்மைகளை நோக்கி அவன் கூடாரம் போட்டான். தன்னைத்தான் இழந்துவிட வேண்டும் என்று அழைப்பு பெற்று உள்ளே வந்தவன் கிறிஸ்துவை இழந்துவிட ஆயத்தம் உள்ளவனாக மாறி போனான். கிறிஸ்துவுக்காக எதையும் இழந்துவிட ஆயத்தம் உள்ளவனாக வந்தவன் எதற்காகவும் நான் கிறிஸ்துவை இழந்து விடுவேன் என்ற மனநிலைக்கு வந்தான். எப்படி சொல்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். மத்தேயு 26:14-15. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்க உடன்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஒரு பார்கைனிங் ஸ்பிரிட். கிறிஸ்துவை நான் உனக்கு தருகிறேன், எனக்கு நீங்கள் என்ன தருவீர்கள்? கிறிஸ்துவை விட்டுவிட மனதுள்ளவனாய் போனான். கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். எப்படி அவன் வாழ்க்கையில் வளர்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? லாபமானதை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று வளர வேண்டிய யூதாஸ் கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். ஆதாயத்தை தேடுகிற உள்ளமுள்ளவனாய் போய்விட்டான். கிறிஸ்துவுக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்பதற்கு பதிலாக கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறேன், என் ஜீவனுக்கு எதை கொடுப்பீர்கள் என்று அவன் லாபத்தை தேடுகிற மனிதனாக மாறி போனான். இதுதான் யூதாசனுடைய பின்மாற்றமான காரியம். நான் வலியுறுத்த வேண்டிய முக்கியமான கருத்துக்கு வருகிறேன். யூதாசனுடைய மனதில் உள்ள மிக கஷ்டமான காரியம் இரட்டை மனம். உங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும், அடுத்து ஜெபம் பண்ணி என்ன கண்டோம் என்ற ஒரு எண்ணம் வரும். கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம் என்ற எண்ணம் வரும், அடுத்து நான் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும் எண்ணம் வரும். இந்த ரெண்டு சிந்தனையோடு நீங்கள் நடப்பீர்களானா வேதம் அன்றைக்கே எச்சரிக்கிறது, நீங்கள் இருமனம் கொண்டவர்களாய் குந்தி குந்தி நடக்கிறது என்ன? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நம்புங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை நம்புங்கள். ஒன்று இயேசுவை நம்பு யூதாஸ், அல்லது நீ போய்விடு. இதுதான் சீக்கிரமாக போ என்று அவனுக்கு சொன்னது. இன்றைக்கு நம்மை பார்த்த ஆண்டவர் சொல், என்னை நம்பு, முழுமையாக நீங்கள் நம்புகிறீர்களா? இரட்டை சிந்தனை உடையவர்களாக இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு வரலாற்றிலிருந்து ஒரு உண்மை ஒன்றை சொல்லி நான் யூதாசுடைய மனதை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ரோபஸ்பியர் என்பவர் பிரான்ஸ் நாட்டில் உள்ள நீதிபதி. இந்த நீதிபதி ஒரு முறை ஒருவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதாயிற்று. அவருடைய பேனாவினாலே நீதிபதியாக இருந்த அவர் தூக்கு தண்டனையை எழுதின உடனேயே அவர் நீதிபதி பதவியை வேண்டாம் என்று தள்ளிவிட்டார். ஏன் என்று கேட்கும்போது அவர் சொன்னார், என்னுடைய பேனாவினாலே இன்னொரு முறை ஒரு மனிதனை தூக்கு தண்டனைக்கு அனுப்ப எனக்கு மரபில்லை, ஆகவே எனக்கு நீதிபதி பதவி வேண்டாம் என்று சொல்லி வந்துவிட்டார். காலச்சக்கரம் சுழந்தது. இதே ரோபஸ்பியர் பிரான்ஸ் நாட்டிலே முக்கிய அரசியல்வாதியாக மாறினார், தலைவராக மாறினார். அந்த நாட்டிலே புரட்சி வெடித்த பிறகு ஆயிரக்கணக்கான மக்களை கில்லட்டினிலே கொலை செய்தார்கள். அதாவது ஒரு கொலை கருவிலே தலை வெட்டப்பட்டது. இவர் ஆயிரக்கணக்கான பேரை கில்லட்டினில் வெட்டும்படியாக இவர்தான் உத்தரவிட்டார். ஒரு மனிதனை நீதியின்படி தண்டிக்க மனமற்ற இந்த நீதிபதி ஆயிரக்கணக்கான பேரை கில்லட்டிலே சாகடிக்க அப்படி பொல்லாத மனிதராக மாறி போக காரணம் என்ன? இரட்டை சிந்தனை. அன்று ஒரு மனது, இன்றைக்கு இன்னொரு மனிதன்.
இதுதான் யூதாசுக்குள்ளே இருந்தது அருமையானவர்களே. இப்படி ரெண்டு மனம் உடையவனாக இருந்தபடியினாலே தான் அவனுடைய வாழ்க்கை இவ்விதமாக மாறிவிட்டது. ஆம் பிரியமானவர்களே, 30 வெள்ளிக்காசுக்காக அவன் காட்டி கொடுக்கவில்லை. 30 வெள்ளிக்காசு என்பது அற்பமான ஒன்று. இந்த 30 வெள்ளிக்காசு யூதாசுக்கு பெரிய காரியம் அல்ல. ஆனால் ஏன் அவன் 30 காசு வாங்கி ஏன் காட்டி கொடுத்தான் என்றால், இந்த உலகத்திலேயே அவனுக்கு வீடு வாசல் அனைத்தையும் விட்டு எனக்கு முக்கியமானவர் என்று ஒரு நாளில் அவன் தெரிந்தெடுத்தது இயேசுவை. அவனுடைய தாய் தந்தை தகப்பன், அவனுடைய தாய் தந்தை இனம் ஜனம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு எனக்கு இவர்கள் எல்லாரையும் விட மேலானது இயேசுதான் என்று வந்தவன் தான் அவன். இப்பொழுது அந்த இயேசுவை அவன் சொல்லுகிறான், ஒரு அடிமையுடைய விலை கூட பெறமாட்டார் என்று அவ்வளவு அற்பமாக எண்ணினான். எந்த இயேசுவை உயர்ந்த ஒரு நிலைமையில் மனதில் வைத்தானோ அந்த இயேசுவை ஒரு அடிமையின் விலை அளவுக்கு அற்பமாக அவன் எண்ண ஆரம்பித்ததினாலே அந்த அற்ப விலைக்கு அவன் தூக்கி எறிந்து போட்டான். இயேசுவை அவனுடைய உள்ளத்திலிருந்து தூக்கி எறிந்தான். இயேசுவுக்கு அவன் கொடுத்த விலை ஒரு அடிமையினுடைய விலையை அவ்வளவு அற்பமாக எண்ணினான். பிரியமானவர்களே, இதுதான் அவன் செய்த மிகப்பெரிய துரோகம். அவன் உள்ளத்தில் இயேசுவுக்கு குறித்த விலை. அவன் 30 காசுக்கு ஆசைப்படவில்லை. ஆனால் இயேசுவுக்கு குறித்த விலை தான் அவன் செய்த மகா பயங்கரமான காரியம். அவ்வளவு அற்பமாக எண்ணினான். பிரியமானவர்களே, யூதாசனுடைய மனநிலைமை இவ்வளவு மோசமாய் போய்விட்டது. அவன் காட்டி கொடுத்தான். இப்போது ஒரு கேள்வி உங்களிடத்தில், இந்த ஒரு காரணம் மாத்திரம் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க போதுமானதாக இருந்ததா? அவன் இயேசுவை வெறுத்தான். தன்னுடைய உலக பிரகாரமான சாட்சியங்கள் தனக்கு கிடைக்கவில்லை, அதனாலே அவர் காட்டி கொடுத்தான் சொல்வது மட்டும் போதுமா? இவ்வளவு அழைப்பு பெற்றவன், 3.5 ஆண்டுகள் கூட இருந்தவன், அற்புதங்களை செய்தவன், நல்ல பிரசங்கம் பண்ணினவன், வேறு காரணம் ஏதாவது இருக்குமா? உண்டு, வேறு காரணங்கள் இருக்கின்றன அவன் காட்டி கொடுத்தது. என்ன காரணம் அருமையானவர்களே? ஒன்று, சீசர்கள் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு யாரும் அமர்ந்திருக்கிறான்? யூதாசும். நம்மில் பெரியவன் யார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 11 பேரும் பேசுகிறார்கள் நம்மில் பெரியவன் யார் என்று. மெஜாரிட்டி அதை குறித்து பேசுகிறது. அமைதியாக இருக்கிறான் யூதாஸ். ஏனென்றால் அந்த 12 பேரில் 11 பேர் கலிலேயர்கள். இவன் மாத்திரம்தான் ஸ்காரியோத்தை சேர்ந்தவன். ஸ்காரியோத் அவனுடைய பெயர், அவனுடைய ஊர். ஸ்காரியோத்திலிருந்து வந்தவன் இவன் மாத்திரம். All other 11 persons are Galileans. அவள் எல்லாரும் கலிலேயர்கள். இப்போது யோசிக்கிறான், இயேசுவும் கலிலேயர், இந்த 11 பேரும் கலிலேயர்கள். இவர்கள் எல்லாம் ஒரு இடத்தை சார்ந்தவர்கள். நான் வேறு இடத்திலிருந்து வந்தவன், என்னை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்று the sons of the soil, மண்ணின் மைந்தர்கள் என்ற தவறான கருத்து அவன் உயிரை வாங்கியது. பிரியமானவர்களே, நாங்கள் இந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் தான் இந்த ஊரில் இருப்போம் என்ற எண்ணம் கிறிஸ்தவ எண்ணம் அல்ல. அப்படி அவர்கள் எண்ணுகிறார்கள் என்று நாம் எண்ணுவதும் தவறு. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், பிறப்பு வளர்ப்பின்படி நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன், இந்த ஊரிலே ஊழியம் செய்கிறேன். இந்த ஊரிலே என்னை அந்நியராக எண்ணுகிறார்கள், இந்த ஊர்க்காரர்கள் என்னை சகோதரராக எண்ண மாட்டார்கள் நான் எண்ணுவேனானால் நான் கிறிஸ்துவை எண்ணவில்லை என்று அர்த்தம். கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். இந்த எண்ணம் யூதாசுக்கு இல்லாமல் போய்விட்டது. அவள் எல்லாரும் கலிலேயர்கள், அவர்கள் எல்லாரும் வேலூரை சார்ந்தவர்கள், அவள் எல்லாரும் திருநெல்வேலியை சார்ந்தவர்கள், அவள் எல்லாரும் நாகர்கோவிலை சார்ந்தவர்கள் என்று நாமே நமக்குள் எல்லைக்கோடு போடாதபடி நாம் எல்லாரும் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். அந்த எண்ணத்தை வளர்ப்போம் அருமையானவர்களே. We are all one in Christ Jesus. அந்த எண்ணம் அவனுக்கு இல்லாததினாலே அவன் தன்னை தனிமைப்படுத்தி விட்டான். ஆகவேதான் அவன் தூரமாக விலகி போனான். கண் சொருகிறதா? இன்னும் கொஞ்சம் கேளுங்க. அவன் தன்னை தனிமைப்படுத்தி வெளியே கொண்டு போவதற்கு காரணம்
மற்ற எல்லாரும் கலிலேயர்கள், நான் மாத்திரம்தான் அந்நியனாக இருக்கிறேன். அந்த எண்ணம் அவனுக்குள் கசப்பை கொண்டு வந்தது. அருமையானவர்களே, இதனாலே தான் அவன் துரோகியாக மாறி போனான். இவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையிலே பல நிலைமைகளிலே அவன் கிறிஸ்துவை விட்டு அவன் விலகி போய்கொண்டே இருந்து கடைசியிலே முத்தத்தினாலே காட்டி கொடுத்து துரோகி என்ற முத்திரையை வாங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் முழுவதுமாக இழந்து போனான். இந்த நிலைமையில் அவன் செய்ய வேண்டிய ஒன்று, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, ஆண்டவரே, உம்மை நான் காட்டி கொடுத்தேன், உம்மை மரணாக்கினிக்குள்ளாக்கினேன், என்னை மன்னியும் என்று அவன் கேட்க வேண்டும். அவனுக்கு முன் உதாரணமாக அவரை அறியே என்று சபிக்கவும் சத்தியமும் பண்ணின பேதுரு இயேசுவை பார்த்து மனம் கசந்து அழுதான். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷருக்கும் பேதுருவுக்கும் செய்தி அனுப்பினார். பேதுருவுக்கு தனி செய்தி வருகிறது. பேதுருவை உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்து அவனை ஆறுதல் படுத்தினார். யூதாசையும் அப்படி சந்தித்து ஆறுதல் படுத்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அவன் கேட்டின் மகனாகி அவன் அழிந்து போவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே, அது தேவனது ஞானம். யூதாஸ் அழியக்கூடாது என்பது தேவ சித்தம். அவன் 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 சங்கீத புத்தகத்திலே அதற்குரிய பங்கு அவன் இழந்து அவன் நாசமாய் போய்விடுவான் என்று சொல்லப்பட்டது தேவனுடைய சித்தம். இவன் இப்படி நடப்பான் என்பது, இவன் நடக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். அருமையானவர்களே, நாம் எப்படி யூதாஸ் முதலாக எல்லாருமே பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்பதுதான் இயேசுவுடைய சித்தமாக இருக்கிறது. மறுதலித்த பேதுருவை மன்னித்து தலைமையாக்கி அவர் யூதாஸை விட்டு விடுவாரா? ஆனால் அவனோ மன உளைச்சலிலே கிறிஸ்துவை தேடாமல் தற்கொலையை தேடி அவர் ஓய்ந்து போனார். அவனுடைய தற்கொலை நமக்கு ஒரு எச்சரிப்பு. ஏனென்றால் நாம் தற்கொலை செய்து கொள்வோம் என்றல்ல, நாமும் நாளடைவில் அதிருப்தி, கசப்பு, வெறுப்பு இவ்விதமாக வளர்த்து கொண்டே போவோமானால் அது கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரித்து நாம் மன உளைச்சலுக்குள் தள்ளப்பட்டு நாம் போய் விடுவோம். ஆகையினாலே நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது, ஆண்டவரோடு நடக்கும் பொழுது என் இதயம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். அருமையானவர்களே, நம் இதயம் எங்கேயோ அங்குதான் நான் வாழ்க்கை முடியுமாகையினால் முழு மனதோடு முழு இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றி நடப்போம். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்ன விதமான மரணத்தினாலே நீ என்னை மகிமைப்படுத்துவாய். யூதாசின் மரணம் இயேசுவினுடைய ஒரு அவமானமாக முடிந்து விட்டது. யூதாசின் மரணம் சுவிசேஷத்துக்கு அவமானமாய் முடிந்தது. பேதுருடைய மரணம் சுவிசேஷத்துக்கு மகிமையாக முடிந்தது. ஆகவே மதிகெட்டவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகாதபடிக்கு காலம் வருவதற்கு முன்பு நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்ற வசனத்தின்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக எல்லா பிரச்சனையிலும், மன உளைச்சலிலும், சங்கடத்திலும், தோல்வியிலும், வருத்தத்திலும் இயேசுவுடைய கரத்தை பற்றி கொண்டு, என் ஆண்டவரே, இந்த நிலைமையிலும் இந்த வருத்தத்திலும் நான் சொல்லுகிறேன், நீர் படைத்த இந்த நாள் வெற்றியின் நாள். இந்த நாள் நீர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். என்னுடைய மன உளைச்சலிலும் நான் சொல்லுகிறேன், நீ நல்லவர், நீர் வல்லவர். என் கஷ்டத்திலும் நான் சொல்லுகிறேன், நீர் என் பிரயாசங்களை இனி ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லுகிறேன் என்று தேவனுடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு நல் வார்த்தைகளை சொல்லி நம்முடைய தேவனை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். நாம் எல்லாரும் நம்முடைய யூதாசை போல நாம் அவ்வளவு கொடியவர்களாக இல்லாவிட்டாலும் அவனுடைய ஆரம்ப நிலைமை நமக்குள்ளே இருக்கலாம். இரட்ட சிந்தனையிலே இருக்கலாம். ஒரு இடத்தில் இருக்கும்போது இன்னொன்றை நினைக்கலாம், ஒரு இடத்தில் வாழும்போது இன்னொரு இடத்தை நாம் எண்ணிக்கொண்டிருப்போம். ஆகையினால் இரட்ட சிந்தனையை விட்டு எந்த பிரச்சனையிலும் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். என் அருமையான சகோதரனை, வாழ்க்கையில் தோல்வியினுடைய கொடுமையை சந்தித்து வந்திருக்கிறாயா? வியாதியினுடைய கடுமையில் வந்திருக்கிறாயா? குடும்பத்திலே பல பிரச்சனையோடு வந்திருக்கிறாயா? பிள்ளைகளை பற்றிய பலவிதமான போராட்ட நினைவோடு வந்திருக்கிறாயா? மன உளைச்சலில் இராதே. என் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்ய வல்லவர் என்று
Tune your mind according to the word of God. வேத வசனத்தின்படி மனதை திருப்புங்கள். சூழ்நிலையிலே லயித்து போகாதீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக சிந்திக்காதீர்கள். விசுவாச பாதையை விட்டு விலகி போகாதீர்கள். கர்த்தரையே நோக்கி பாருங்கள். தூரத்திலே அதை கண்டு அணைத்து புறப்பட்ட ஆபிரகாமாகிய முற்பிதாக்களைப் போல நமக்குள்ள ஆசீர்வாத காலங்களை பின்பற்றி நடக்க கர்த்தர் உதவி செய்வாராங்க. ஆமென். ஆண்டவர் கொடுத்த படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி இந்த நாளை நம்முடைய வெற்றியின் நாளாக எடுத்துக்கொள்வோம். என் வாழ்க்கையை நான் வெற்றி பெறுவேன், என் பிரயாசங்கள் வெற்றி பெறும், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் கேட்பதை பெற்றுக்கொள்வேன், என் வாழ்க்கை இனிதாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலே நாம் கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தின் பொக்கிஷத்தை விட கிறிஸ்துவின் வரும் நிந்தையை அவன் விரும்பினான். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே வருகிறோம். நீ தெரிந்தெடுத்து 12 சீஷில் ஒருவன் அருமையாக ஆரம்பித்து உம்மோடு நடந்து 3 ஆண்டுகள் உம்மை கற்றுக்கொண்ட பிறகும் உம்மை விற்று போடுகிற மனநிலைமைக்கு உள்ளானதை எங்களுக்கு சுட்டி காட்டினீர் ஆண்டவரே. மனிதனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதாக இருக்கிறது என்பதை யூதாசின் நிலையிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம். கூடவே இருந்தும் அவன் இருதயம் வெகு தூரம் இருந்ததை நீர் எங்களுக்கு சொன்னீர் ஆண்டவரே. அவனை குற்றப்படுத்துவதற்கு அல்ல, இந்த காலையில் எங்களை உணரும்படியாக நாங்கள் எப்படி உம்மை பின்தொடர்ந்து வருகிறோம், எங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராயும்படியாய் எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மைக்காக மாத்திரம் உம்மை நாங்கள் பின்பற்றி வருவோமானால் உலகத்தில் உள்ள எல்லாரை விட பரிதாபமான மக்களாய் இருப்போமே. ஆகவே இந்த காலை வேளையில் பரம தரிசனத்தோடு உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டுகிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று அழைத்த நீ உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உறுதியாக எங்கள் இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டுகிறோம். வல்ல நல்ல கரத்திலே தருகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் இருக்க உமது பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும், எதிர் வல்லமைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord.